நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு புத்தகம் 24 அதிகாரத்தில் 1வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 24:1. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. தேவன் விரும்பின ஒரு தேவாலயம். சாலமோனுடைய காலத்திலே தன்னுடைய தகப்பன் ஒரு தேவாலயத்தை ஆண்டவர் கட்டவும் தேவனுடைய பெட்டியை வைத்து மோசைக்கு மலையிலே காண்பித்து கொடுத்த மாதிரி கூடாரத்தை அமைத்து தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கட்டப்பட்ட கூடாரம். அந்த கூடாரம் கட்டுவதற்கு முன்னே தேவன் உலாவிக் கொண்டு வந்தால் அவர் கேட்கிறார், எங்கேயாவது எனக்கு ஒரு சபை கட்ட சொல்லேனோ, என்னை சபையில் அடக்கி வைக்க முடியுமோ, எனக்கு ஒரு ஜன்னல் போட முடியுமோ, எனக்கு ஒரு வாசல் போட முடியுமோ, வானாதி வானமே என்னை கொள்ளாதே, அப்படி இருக்க எனக்கு எப்படி சபை கட்ட முடியும்? அல்லேலூயா. அவர் சுதந்திரமாய் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். அவருக்கு ஒரு சபை ஒன்றும் தேவையில்லை. மனிதன் ஆசைப்பட்டதுனாலே சபை வந்தது. அவர் உங்க வீட்டுக்கு வருகிறார். நீங்க எங்க போனாலும் அவர் வருகிறார். உங்களோட உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற இடமெல்லாம் அவர் வந்து நமக்கு ஆரோக்கியத்தை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் நம்முடைய தேவன். அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சபை ஒன்றும் கட்ட சொல்லல. மனிதனுடைய விருப்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் அவர்கள் மறுபூமியில் ஆராதித்தார்கள். அங்கே சபைகள் வந்து வஸ்திரங்களை கொண்டு மறைத்து அங்கே கூடாரம் உண்டாயிருந்தது. சிம்பிளாய் இந்த நாளில் நமக்கு தேவன் ஒரு சபை ஆண்டவர் தந்திருக்கார், பில்டிங்கை தந்திருக்கார். இது எல்லாமே மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்குள்ள ஒரு கூடாரமே தவிர வேற ஒன்றுமல்ல. மனிதனை ஒழுங்குபடுத்தி தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் புத்தி சொல்லி கொடுத்து அவனை அழிவில் இருந்து மீட்டெடுக்கிற இடம் தான் இந்த இடம். அது நிறைய பேர் புரியல, சிலருக்கு புரியும். தேவாலயத்தை கட்டுவதும் தெரியும், ஆண்டவர் தெரியும், தாவீதுடைய ஆசையும் தெரியும், சாலமோனுடைய விருப்பம் தெரிந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஒரு தேவாலயத்தை கட்ட சொன்னார். அல்லேலூயா. நீ என்ன ஆசைப்படுகிறதுனால விரும்புகிறதுனால தான் தேவாலயத்தை கட்ட சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே அந்த தேவாலயத்தின் பக்தி பெய்விட்டு பலி பெய்விட்டது எல்லாம் பெய் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள் மீண்டு இருந்தார்கள். எப்படி அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருந்தார்களோ தேவன் அற்றவர்களாய் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறதை ஆண்டவர் கண்டார். அந்த ஆலயம் விக்கிறவங்களுடைய இடமாய் மாறிடுச்சு, சந்தையாய் மாறிடுச்சு. அந்த ஆலயத்தின் மகிமை, தேவன் உலாவின ஆலயம், காரிருள் இறங்கின அந்த ஆலயம் கைவிட்டு போயிடுச்சு. கைவிட்டு போனதுனால பிதாவின் சாபம் அது இனி இருக்கக்கூடாது. அந்த ஆலயம் இனி இருக்கக்கூடாது. மாத்திரமல்ல, முந்தின ஆலயத்திலே வாசம் பண்ணது போல அல்ல, பிந்தின ஆலயம் நீங்க தான். உங்களுக்குள்ளே வாசம் பண்ண கர்த்தர் பிரியப்பட்டார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். முந்தின ஆலயம் நீங்க தான், முந்தின ஆலயம் தான் கட்டடம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ற. அல்லேலூயா. அப்ப அது அழகை வர்ணித்து, அப்போ அது மெயின்டெனன்ஸ் பண்ணி 3வது முறை என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மாடலிங். அப்போ அந்த அழகை வர்ணித்து நம்முடைய அப்போஸ்தலர்கள் புத்தி இல்லாத நாட்களிலே, இயேசுடைய மகிமை குறித்து அறியாத நாட்களிலே, அவர் எதுக்கு வந்தார் என்று அறியாத நாட்களிலே, அவர்கள்தான் ஆலயம் என்று அறியாத நாட்களிலே அவரை வந்து காண்பித்து கொடுக்க வருகிறார்கள். எப்படி இருக்கு பாரும், இந்த ஆர்ச்ச பாரும், இது பவுண்டேஷன் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க, இதோட மின்னதிக்கு இந்த தூணை பாருங்க, இந்த கற்கள் எவ்வளவு அழகாய் வெட்டப்பட்டு வைத்திருக்குன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி அவர்கள் காண்பித்து கொடுத்தார்கள். அப்ப காண்பித்து கொடுத்தத ஆண்டவராய் இயேசு சொன்னான், இதிலே ஒரு கல் இராதபடி இடிந்து போய்விடும். இதிலே ஒரு கல் மேல் கல் இராதபடி இடிந்து போகும் என்று சொல்லி சொன்ன உடனே இந்த சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி நடக்க போகுது,
எப்ப நடக்கும் என்று சொல்லி ஒரு சந்தேகம். அவங்க உடனே 12 பேரோ 10 பேரோ 1 பேரோ இது எப்படி அதோட கேட்கணும், இது எப்ப நடக்கும், இது எப்ப சம்பவிக்கும் என்று சொல்லி கேட்கணும் என்று சொல்லி மனதில் வைத்திருந்ததான் ஒலியோ மலையில இதை கேட்டாங்க. அல்லேலூயா. கேட்டு இதை புரிந்து கொண்டாங்க. அப்ப நாம இந்த காலகட்டம் நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும், எல்லாரும் ஜெபித்து கேட்கணும். ஏன்னா வருகை என்பது உண்மையான விசுவாசிக்கு பெரிய தடையா இருக்காது. வருகை உண்மையான ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் ரகசியம் தெரிந்திருக்கும், அந்த காலகட்டம் தெரிந்திருக்கும். ஒரு பெண் பிரசவிக்கிற ஒரு காலகட்டத்தை அறிகிறது போல ஆண்டவர் வருகிற ஒரு காலகட்டத்தை அறிந்திருக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவராய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அத்திமரம் திழுக்கிறதை குறித்து சொல்லி இருக்கிறார். அது வசந்த காலம் என்று சொல்லுறீங்களே என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அத்திமரம் திழுக்கிறது என்பது சிதற இருக்கின்ற எல்லா இஸ்ரவேலையும் தன்னுடைய இடத்துக்கு அழைக்கிறதான் அந்த அத்திமரத்தினுடைய ஊமை. ஆமே. எல்லா சிதற இருக்கின்ற எல்லாரையுமே, எல்லா நாடுகளிலும் கிடக்கின்ற எல்லா யூதர்களையும் தன்னுடைய தேசத்துக்கு அழைத்து ஒருமனப்படுத்த போற ஒரு காலம் வருகிறது. இப்பவுமே அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா. தன் சொந்த இடத்துக்கு வருவதற்காக அழைப்பு கொடுத்திருக்கிறது. ஆமா, அதை போல கடைசி நாட்களில அந்த யூதர்கள் எல்லாம் தன்னுடைய தேசத்துக்கு வர வேண்டியது இருக்கும். அப்ப அந்த அத்திமரம் திழுக்கிறதே அதை குறித்து சொல்லப்படுறது. அப்ப இதெல்லாம் ஒவ்வொன்றாய் சம்பவித்துக் கொண்டிருக்கும் போது தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சமயம் வந்து கொண்டிருக்கிறார். அதுக்குத்தான் இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு தந்திருக்கிறார். கவனமா இருப்பதற்கு தந்திருக்கிறார், போதிப்பதற்கு தந்திருக்கிறார், ஜாக்கிரதையா இருப்பதற்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவாலயம் இடிப்பதற்கு காரணம் இஸ்ரவேலர்கள் தான். பக்தி இல்லாம போச்சு. மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசுவை மறுதலித்து ரட்சிக்க வந்த தேவனை சிலுவையிலே அடிப்பதற்கு மாத்திரமல்ல, அந்த இரத்த பலி எங்க மேல் வரட்டும், எங்க பிள்ளைகள் மேல் வரட்டும் என்று சொல்லி தைரியம் நெஞ்ச திறந்து சொல்லிட்டாங்க. ஒரு தாழ்மையோடு இருக்கல்ல, நீதிபரை சிலுவையில் அடிப்பது அவர்கள் பயங்கர பிரியமா இருந்து அவர்களை கண்டித்தது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களை திட்டினது பிடிக்கல. யூதர்களுக்கோ ஆசாரியனுக்கோ பிரதானிகளுக்கோ அவரை தேவன் என்று அறியாம அவர் திட்டினதை, தகப்பன் திட்டினதை அவங்களுக்கு பிடிக்கல. பிடிக்காம இருந்ததுனால வெறுப்பா இயேசுவை பார்த்தாங்க, வெறுப்பா இயேசுவை கவனித்தாங்க. அந்த வெறுப்பா இருந்ததுனால தான் கடைசி காலம் பிலாத்துக்கு முன்பாக அவரை மறுதலித்து சொல்றாங்க, பரவாசை விட்டு இவரை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி. அப்ப கை கழுவும் போது சொல்லுறாங்க, பிரச்சனை இல்லை, இந்த இரத்த பலி எங்க மேல எங்க பிள்ளைகள் மேல வரட்டும் என்று துணிகரமாய் துணிகரமாய். இன்றைக்கு மனுஷனுடைய இரத்தக்கரை, மனுஷனுடைய அதிகமான இரத்தக்கரைகள் இருக்கிறது, பாவத்தின் கரைகள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. துணிகரமாய் வரப்போற காரியத்தை நாம் ஒரு ஜந்துவில் ஒரு ஈச்சை உள்ள ஒரு மதிப்பு போல நமக்கு கிடையாது, ஒரு உறும்பு குறிக்க மதிப்பு போல மனுஷனுக்கு கிடையாது. ஆமே ஆமே. ஒரு மரமாக சில வேளை வெட்டி விட்டா திழுக்கும், பின்பு மனுஷனை வெட்டி விட்டா திழுக்காது. அப்ப மனுஷனுக்கு எந்த ஒரு அடுத்த ஒரு ஜம்மத்தை குறித்து எந்த ஒரு ஆகிரகம் இருக்கக்கூடாது. இல்ல, பரிசுத்தமா இருந்தால், தேவனுக்கு பயந்திருந்தால் உங்களுக்கு பரலோகத்தை கத்த தருவா. ஒரு சினிமாக்காரன் சொன்ன, அடுத்த ஜம்ம நான் பிறந்தா நான் ஒரு கிறிஸ்துக்காரனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. உனக்கு ஒரு ஜம்மவும் கிடையாது, உனக்கு தீர்த்து நரகம் தான். அல்லேலூயா. பிரைஸ்லாம். வசனத்தின்படி சொல்லுகிறேன். போதனை போதிக்க விட்டாங்க பெரிய பாஸ்டர்ஸ், போதனையை மறந்துட்டாங்க. போதனை எல்லாமே கிடுக்கிடும் செய்திகளை வச்சுட்டாங்க. எதை போதிக்கணும் அதை எல்லாரும் போதித்திருந்தால் ஜனங்கள் மனம் திரும்பி இருப்பாங்க. ஆனா அதை போதிப்பதற்கு அவங்களுக்கு முடியல. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அமெரிக்கால 2 டவர் இருந்தது, பெரிய உயரமான டவர். பாபேல் கோபுரத்தை போல கட்டி வைத்து விட்டு இது எங்களுடைய பராக்கிரம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க.
பில்லாரம் ஒரு பிளேனை அனுப்பி ரெண்டையும் உடைச்சு போட்டாங்க. அல்லேலூயா. 2 பிளேன் அனுப்பி அதை உடைச்சு சுக்கு சுக்காய் போய்விட்டது. இப்ப துபாய் தேசம் அவர்களும் மோசமல்ல, விபச்சாரங்கள் வரத்தும் போக்குமான இடமாக்கும், மனுஷர்கள் வரவும் குடிகொண்டிருக்கின்ற இடம் தான் துபாய் தேசம். பிசினஸ், நிறைய பிசினஸ் டூரிஸ்ட் ஏரியா இருக்கப்படுகிறது. அங்கே ஒரு பெரிய டவர் இருந்தது. அவர்கள் அது ஒரு துபாய்க்கு ஒரு பராக்கிரமம் என்று சொல்லி கட்டப்பட்ட டவர். அது பாத்தீங்கன்னு சொன்ன இந்த நாள்ல ஈரான் அமெரிக்காவுடைய பொருட்கள், ராணுவத்துடைய வகையான பொருட்கள் துபாயிலும் ஒரு இடத்தை கொடுத்திருந்தார்கள். அப்ப முதல்ல அவர்கள் அடிக்கும் போதே, ஈரான் அடிக்கும் போதே இந்த டவரையும் ராணுவ உபயோகமான பொருட்களை அடித்தார்கள். அந்த டவர் இப்போது தீபிடிச்சுட்டு தான் நிக்குது. அல்லேலூயா. அப்ப மனுஷன் தேவனை மிஞ்சி எது செய்தாலும் அந்த நாடு நிக்காது. தேவனை மிஞ்சி எந்த ஆக்ரோஷமாய் மனுஷன் செய்தால் அது நமக்கு மிகுந்த ஆபத்து. எத்தனை புரியுது? ஆமென். தேவன் விரும்புவது நாம் எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தி தர முடியும். அவருடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் மிகவும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். அவங்களுக்கு பணம் இருக்கிறதோ வசதி இருக்கிறதோ ஒன்றும் அல்ல. கீழ்ப்படிந்திருந்தால் கர்த்தர் அவர்களை உபத்திரத்து கொடுக்க மாட்டார், ஆக்கினை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு தெய்வ பயம் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள வல்லவர். பெரிய டவர்கள் எல்லாம் இந்த நாளிலே தீ கத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப கிபி 70 இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து போன பின்பு ரோம சாம்ராஜ்யம் வந்து இஸ்ரவேலை ஒடுக்கினது. இஸ்ரவேலை கொடூரமாய் ஒடுக்கி அந்த ஆலயத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள். அதுக்குள்ளே பலவிதமான தங்கங்களும் ரத்தினங்களும் விலை உயர்ந்த கண்ணுக்கு மிகலாயிருந்த வஸ்துக்களாயிருந்த பொன்னையும் பொருளை எடுத்துக்கொண்டு போவதற்காக அவர்கள் அதை உடைத்து நொறுக்கி போட்டு அந்த பொருட்களை எல்லாம் கடைசி எடுத்துக்கொண்டு போனார். அந்த நாளிலே யூதன் ஓடின ஓட்டம்தான் உலகம் முழுவதும் சிதறை கிடக்கிற யூதன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுமார் 2000 ஆண்டுகளுக்குள்ளே அந்த ஓடின யூதன் இன்றைக்கும் அநேகர் வந்து திரும்பி போகவில்லை. ஆனா போற இடத்துல அவர்களுக்கு தேவன் கொடுத்த புத்தியை வச்சு விஞ்ஞானத்துல வளர்ந்தார்கள். புத்தியில வளர்ந்து பெரிய பெரிய உத்தியோகத்தில் ஏறி இருந்து அவர்கள் இன்றைக்கும் சில நாடுகளுக்குள்ள பெரிய தலைகளாத்தான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நல்லா கொடுத்தது அப்படித்தான். அல்லேலூயா. அப்ப இனி அவர்கள் வரப்போற அந்த கடைசி காலம், நீங்கள் யூதன் தன் தேசத்துக்கு திரும்பி போவது புரிந்து கொள்ள வேண்டும். அத்திமரம் திழுக்கிற ஊமை நீங்கள் அது மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த விசுவாசி அப்படி இருக்கிறாங்க, இந்த விசுவாசி அப்படி இருக்கிறாங்க, அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க கார் வாங்கி இருக்கிறாங்க, அவங்க வீடு கட்டி இருக்கிறாங்க, அவங்க உல்லாசமா இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொன்னா இது ஒன்று உங்களுடையதும் அல்ல, என்னுடையதும் அல்ல. இது ஒண்ணு பூமியில் நிற்காது. கர்த்தர் வரும்போது திருப்பி எல்லாத்தையும் அவருக்கு சொந்தமாக்கி கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆனபடி உங்க கண்கள் இதன் மேல் இராதபடி நம்ம வீடும் கூடுகள் எல்லாமே இடிந்து நொறுங்கி போகும். இயேசு வரும் காலத்துல நம்ம அதுக்கு தக்க கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்றேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 2வது வசனத்தில் மீண்டும் சொல்லுகிறார், படிங்க. இயேசு இவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. 3வது வசனம் படிக்கலாம். பின்பு அவர் ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையிலே சீஷர்கள் அவிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து
பலவிதமான கிரியைகளை செய்து இருக்கிறார். பலவிதமான கிரியைகளை செய்தாலும் அந்த சீஷர்களுக்கு சரியா இயேசு கிறிஸ்துடைய வெளிப்பாடோ இயேசு கிறிஸ்துடைய கிரியைகளோ புரியல. இயேசு முற்றிலும் மனுஷனா இருந்ததுனால அந்த மனுஷனிடத்திலிருந்து ஏன் இவர்கள் கேட்டாங்கன்னு சொன்னா அவருடைய கிரியை அப்படி இருந்தது. அவர் செய்த கிரியைகளும் அவருடைய வார்த்தையும் அப்படியே இருந்தது. என்னுடைய யுகத்துல லாசர் உயிர்த்தெழுந்த இடத்துல வச்சு அவங்க சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாய் மாறிட்டாங்க. அல்லேலூயா. அப்பதான் அவருடைய வார்த்தையுடைய வல்லமையை விசுவசித்தார்கள். இன்னைக்கு அநேகர் அவருடைய வார்த்தையின் வல்லமையை விசுவசிப்பதில்லை. அந்த வார்த்தையின் வல்லமையை விசுவசிக்காம ஒரு டூப்ளிகேட்டாய் திருச்சபைக்கு போய் டூப்ளிகேட்டாய் வாழ்ந்து டூப்ளிகேட்டாய் ஜீவித்து ஆத்மீகத்தில் ஆண்டவரை கொடுக்காம வாழலாம் என்று நினைக்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆத்துமா அவருக்கு கொடுத்து அவர் அந்த ஆத்துமா பயன்படுத்துவதில்லை. அவருடைய ஆவியில பயன்படுவது கிடையாது. அவருடைய விவேகத்தை அறிகிறது கிடையாது. அவருடைய நன்மை தீன்மை அறிகிறது கிடையாது. குட்டிச்சாத்தான் வேலையை போல பரலோகம் போலாம் என்று நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்றார், வசனத்தை மீறுதல். வசனத்தை மீறும் போது ஆவியான உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஆவியான கிரியை செய்யாம நீங்க பரிசுத்தம் அடையவும் முடியாது. ஆவியான கிரியை செய்யாம நீங்க சுதந்திரம் அடைய முடியாது. அப்ப ஆவியானவர்தான் பிள்ளைகளை வளர்த்தது போல என்ன செய்கிறார், நம்மை ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நம்முடைய உள்ளத்தை பார்த்து 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 ஒரு சின்ன குழந்தையை நடத்தும் போல ஆவியானவர் உங்களுக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். அதிலிருந்து நானோ நீங்களோ மாறும் போது பிள்ளைகளை கண்டிக்கும் போல உன் போக்கு சரியில்லைன்னு சொல்றது போல நம்மை பார்த்து சொல்ல உன் போக்கு சரியில்லை, நீ மாறுத. எத்தனை பேர் புரியுதுங்க? இதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிறது. அதை செயல்படும் போது நம்ம தூக்கி மாற்றணும்னு சொன்னா இயேசுவின் வருகையும் தெரியாது, வசனத்திலிருந்து ஒன்றும் புரிய முடியாது, நம்ம தத்தளிக்க வேண்டியது இருக்கும். ஆனபடி வசனத்தில் ஏதாவது உங்களுக்கு பிடி கிடைத்து முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷனும் உங்களை போதிக்க முடியாது. ஆவியானவரை நோக்கி கீழ்ப்படிந்து கெஞ்சினால் கர்த்தர் உங்களை போதித்து உங்களை நடத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலம் இது ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. காலம் மாறிடுச்சு, டூப்ளிகேட் ஆயிடுச்சு. இந்த காலம் அந்த திருவசனத்தை கேட்க மாட்டாங்க. அதனால எல்லாருமே ஒரு குற்றியடியில போனோம். ஆவியான சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு அற்புதங்கள் அடையாளங்களை செய்ததுனால ஒரு ரகசியத்தை கேட்கும்படி நீங்க இப்ப ஒரு ரகசியத்தை கேட்க வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். ஒரு ரகசியம் இந்த வாரம் என்ன கிடைக்கும் அதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கீங்க. இந்த வாரம் உள்ளது கர்த்தர் பேசுவார், அடுத்த வாரம் உள்ளது கர்த்தர் பேசுவார். நெருங்கிறது நீங்க தான். எந்த ஊழியக்காரனாலும் உங்களை நெருக்கிய சூட்டை கொண்டு கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று என்றார். அல்லேலூயா என்றார்கள். அவன் ஒரு விசுவாச பிள்ளை. இப்ப நீங்க இந்த ஈரான் நடக்கிற சம்பவங்களை பார்த்து நீங்க ஜெபிக்கணும். என்ன நடக்குது ஆண்டவரே, உம்முடைய வருகை எப்போ இருக்கும்? ஈரான் என்ன கொம்பு முளைச்சு காட்டினாலும் ஈரான் இனி இருக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருக்கிற கொஞ்சம் ஏவுகணையில அடிச்சு தீர்த்துட்டு கடைசியா ஒண்ணும் இல்லாம போக போகுது. இதன் காரணம் ஆண்டவர் அறியாம இல்ல, யுத்தங்களின் செய்திகளும் ஆண்டவர் அறியாம இல்ல. அவ்வளவு அகங்காரமாக்கும். பணத்தினால் உண்ட அகங்காரம், பொருட்களினால் இருக்கின்ற அகங்காரம், எண்ணெயினால் இருக்கின்ற அகங்காரம், சம்பத்துகளினால் இருக்கின்ற அகங்காரம் பெருகி அவர்களுக்குள்ள கர்வம் உண்டாகுது. கர்வம் உண்டாகிறதுனால தான் இது வருகிறதே தவிர கர்வம் இல்லாவிட்டால் ஒன்றுமே வராது. எத்தனை பேர் புரியுது? ஆமென், ஆமென். இந்த ஆலயம் முந்தின ஆலயம் இடிப்பதை ரெண்டு காரணம். ஒன்று, இயேசுடைய வருகைக்கு பின்பு நீங்க உங்களை ஆலயமாய் மாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். முதல் ஆலயம் கிறிஸ்து, பின்பு உங்களை தேவனுடைய ஆலயமாய் மாற்ற வேண்டும்.
உங்களுடைய தேவனுடைய ஆலயமா மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாடு பிரமாணங்களை மாற்ற வேண்டும். அப்படி பழைய ஏற்பாடை எழுதி கொடுத்தவர் எதுக்கு மரித்தார் என்று சொன்னால், அந்த பழைய ஏற்பாடை எழுதி கொடுத்தவர் மரிக்காவிட்டால் அது கிரியை மீண்டும் செய்யும். எத்தனை புரியுதுங்க? அதனால ஆண்டவராகிய இயேசு மரிக்க வேண்டியது இருந்தது. அதனால பழைய ஆலயத்தின் கிரியைகளை எல்லாம் மாற்றி நம்மை ஆலயமா மாற்றி இருக்கா. நமக்கும் இயேசுவுடைய ரகசியத்தை ஒரு கட்டடத்தில் வருகிறதல்ல, நேரடியாய் இயேசு அந்த ரகசியத்தை தரப்போறார். அதுக்கு தான் சபைக்கு வர போறீங்க. இந்த ரகசியத்தை கொஞ்சம் கூட அறியாத விசுவாசிகளாக்கும் பெண்ணொட்டகம் போல ஓடிக்கொண்டு ஒன்னும் புரியாது, ஒண்ணுமே புரியாது. கடைசி நாள்ல இயேசு வருகிறதும் புரியாது, இயேசு வந்தாலும் புரியாது, நரகத்தில் போய் விழும் வர புரியாது. அல்லேலூயா. அப்பதான் சில கண்ணு திறக்கும் போல தோணும் தீயில போன பின்பு. அல்லேலூயா. அதுக்கு நாம் இடம் கூடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அவர்கள் ஒலிய மறைகளே இந்த ரகசியத்தை கேட்டார். இதை எதை குறிக்குன்னு சொன்னா, தேவனுடைய ரகசியம் அறிவதற்கு ஒரு ரோமறை வேண்டும், தேவனுடைய ரகசியம் அறிவதற்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும், உங்களுக்குள்ள தேவனுடைய ரகசியம் அறிவதற்கு ஒரு ஏக்கம் வேணும். தானியேலை போல தேவனுடைய திட்டங்களை அறிவதற்கு நீங்கள் ஏங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. அதுக்குத்தான் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு மணிக்கு ஜெபத்திலேயோ ஏங்க வேண்டும். ரகசியத்தை எனக்கு சொல்லித்தாரும், ஒரு ஊமைகளை சொல்லித்தாரும், நடக்க போவது ஒன்று சொல்லித்தாரும் என்று சொல்லி நாம் ரகசியமா ஆண்டவரிடத்தில் கேட்டால், ஒரு பிள்ளைக்கு தகப்பன் போதிக்கிறது போல கர்த்தர் இந்த கடைசி நாளில் ஆலயமா இருக்கிற உங்களோடு போதிக்க இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது வசனம் படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்க. அங்கதான் வாராரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் விசுவாசிகளை? ஏன் தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு சபை வஞ்சிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளை சபை ஏன் ஏமாற்றுகிறது என்று சொன்னால், தேவனுடைய கோபங்களை இன்றைக்கு ஒரு பாஸ்டர் அறிந்தது கிடையாது, சில விசுவாசிகளும் அறிந்தது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு குழந்தை இயேசு, சின்ன பாப்பா, இப்படி இயேசுவை சின்ன பாப்பா, குழந்தை இயேசு என்று சொல்லியே சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சில சபைகள் ஆசீர்வதிப்பதே அவருடைய வேலை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலர் உலக பொருளாதாரத்தை கொடுக்க இயேசு வந்தார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. அதுக்கு மேலா இயேசு வந்தது, நீங்களும் நானும் அழிந்து போக கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா, தன் பிள்ளைகள் யாருமே அழிந்து போக கூடாது என்று சொல்லிதான் இயேசுடைய வேதனை. அதனால நம்மேல வைத்திருக்கின்ற திட்டங்கள் ஒன்று உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, அவருக்கு நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கின்ற திட்டத்தை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, உன்னை நடத்துகிற தகப்பனுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால உன்னை நடத்துகிற தேவன் உன் பக்கமாய் வந்திருக்க இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, உங்களை எல்லாரையும் ஒரு தொடுதல் தொட வேண்டும் என்று பரிசுத்த ஆவிக்குள்ள நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷரை கர்த்தர் தொடாவிட்டால், ஒரு மனுஷியை கர்த்தர் தொடாவிட்டால் ஒரு நாளும் இயேசுவின் ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பாங்க. அதனால உங்களை எல்லாரையும் ஆண்டவர் தொட வேண்டும் என்று தாழ்மையோடு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கை இருங்கள் என்று சொன்னார். கர்த்தர் ஆண்டவருடைய நோக்கம் என்று சொன்னா ஒரே வழிதான் உண்டு. ரோமிய புஸ்தகத்தில் சொல்லும் போது ஒரே வழிதான் உண்டு. அல்லேலூயா, ஆமே. பூர்வ பாதை எது என்று சொல்லி பார்த்து நடக்க சொன்னார். பழைய ஏற்பாடிலே புதிய பார்வை, நானே வழியும் சத்தியம் ஜீவனா இருக்கிறேன், என்ன என்று வேற ஒன்றுமில்லை என்று சொன்னார். ஆமே. அப்ப ஆண்டவராய் இயேசு சபைக்கு ரத்தம் கொடுத்து மீட்டெடுத்த நோக்கம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று தேடுகிற அத்தனை ஜனங்களும் அவருடைய வழியிலே கொண்டு வருவதற்காகும். அல்லேலூயா. நான் இடையிலே தியானித்ததுண்டு.
கொள்ளிவாய் சர்ப்பம் ஜனங்களை கடித்த போது, யோவான் 3 கடித்த போது, அந்த நாட்கள் ஆண்டவராய் இயேசு ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை வெண்கலத்தை உண்டாக்கி வைக்க சொன்னார். அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் தற்காலிகமாய் பிழைத்தார்கள். ஆனால் சிலுவையிலே இயேசு எதற்காக ரத்தம் சிந்தி மீட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை தியானிக்கிற மனுஷன் தற்காலிகம் அல்ல, கடைசியிலே பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப அதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு பாதையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த பாதை கட்டடத்தில் இல்ல, அந்த பாதை கட்டடத்தில் இல்ல, அந்த பாதை உங்களுக்குள்ளே வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்ல. அந்த பாதை உங்களுக்குள் இருக்கின்ற பாதை நீங்கள் தான் விடாதபடி கவனித்து அந்த பாதைக்குள்ளே நீங்கள் போனால் மாத்திரம் அந்த பாதை உங்களை இருட்டுக்குள்ள கொண்டு போகாம வெளிச்சத்தில் நடத்தி அந்த பாதை உங்களுக்கு கிரியை செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அறிந்த கன்சன் ராஜா வாழுந்தரையெல்லாம் அறிந்ததனால பாபிலோனில் இருந்த மாளிகை என்னும் கூடாரத்தை பாபிலோன்ல சாபித்தான். ஜனங்கள் அந்த சபையுடைய வர்ணத்தையும் அழகையும் பார்த்து அதுக்கு முன்னே பல பல கலைகளை செய்ததனால ஜனங்கள் அன்று முதலே இன்று வரை இந்த கலை கட்டடங்களை தெய்வம் என்று சொல்லி உள்ளே போற காலம் வர ஒளியுடைய கிரியைகள் எந்த பிள்ளையும் விட அவங்க இருட்டுக்குள் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனாலதான் பெந்தெகோஸ்து சபை மாடலிங் இல்லாம பிளைனா சபை கட்டினாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மாடலிங் பார்த்து உள்ளே வரக்கூடாது, மாடலிங் சபை ஆகாது. ஒரு பிளைனா சபை கட்டும். இன்னும் டிபிஎம் எல்லாம் வந்து அதுல கொஞ்சம் கூட வில்லம் மாறு. அல்லேலூயா, சிம்பிளா தான் கட்டுவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, இருக்கட்டும், அதுக்கு உள்ள போக வேண்டாம். அது சில சில பாட்டுகள் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம ரூட்டுக்கு வருவோம். அப்ப நீங்களும் ஆண்டவராய் இயேசு நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒலிவமலை போல சில இடங்களை நமக்கு நியமித்திருக்கிற ஜெபிக்க பிரேயர் பண்ணுற இடம். அந்த பிரேயர் பண்ணுற இடத்துல இயேசு கோபமா இருந்தாலும் தெரியும், இயேசு அன்பா இருந்தாலும் சரி, இயேசு வேதனையா இருந்தாலும் தெரியும், இயேசு குழப்பமா இருந்தாலும் தெரியும். உங்களிடத்துல குழப்பமா இருக்கிறார் என்று சொன்னா உங்க இருதயம் தூர நிற்கிறது. உங்களை நேசித்து உங்க மேல பழகிறார் என்று சொன்னா உங்க இருதயம் கிறிஸ்துவோடு வாழுகிறது. அந்த ரகசியம் அறிய வேண்டும் என்று சொன்னா தேவ சபையா இருக்கின்ற உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் வெளிச்சம் இல்லாம யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குத்தான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப இந்த 12 அப்போஸ்தலர்கள் தாகமா கேட்டதுனால அவங்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். தாகமா இருக்கிற எவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஜீவ தண்ணி கண்டிப்பா பதில் சொல்லும். உங்க மேலையும் பதில் சொல்லும். அல்லேலூயா. குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட வருஷங்களுக்குள்ளே அதை அடைந்து நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று தான் ஆவியானவர் சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. இப்போது கிறிஸ்துவோடு ஃபாலோ பண்ணுற மக்கள் கிடையாது. இப்போது சில மக்கள் குதிரையோடு ஃபாலோ பண்றாங்க, சில மக்கள் ரதங்களோடு ஃபாலோ பண்ணுறாங்க, சில மக்கள் அலங்காரமான சபையோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சிலர் வந்து விழுந்தும் எழும்பியும் சூடவும் உலகத்துள்ள கெட்டுக்கதைகளுக்குள்ளே சபை வாசம் பண்ணுகிறது. சிலர் ஊழியக்காரர்களோடு நடக்க படிச்சுட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படி பல வழிகளிலே மக்கள் இயேசுவோடு நடப்பதில்லை, வேறு வழியாக வித்தியாசமான வழியாக ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வஞ்சிக்கப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்ப சிலருடைய விகாரம் என்னவென்று சொன்னா பாஸ்டரை தூக்கி கொண்டு பரலோகத்தில் கொண்டு விடுவாங்க. ஆமென், ஆமென். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அநேகருடைய சிந்தனை என்னன்னு சொன்னா
ஊழியக்காரன் என்ன கொண்டு போய் பரலோகத்துல அங்க விடுவாங்க, வான மண்டலத்துல கொண்டு விடுவாங்கன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இல்லங்க, அது ஒண்ணும் முடியாதுங்க. நீங்க தெளிவா இருக்க வேண்டும். உங்க உள்ளான ஆத்மா கிறிஸ்துவன் ஆவியோடு இயேசு பிதாவிடத்தில் நெருங்கி இருந்ததை போல நீங்கள் நெருங்கி இருக்காவிட்டால் உங்கள் கைவிடப்படுவீங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்ல. அதுக்குத்தான் சபை கர்த்தர் வைத்திருக்கா. இல்ல நம்ம கொஞ்சம் பாட்டு பாடி ஆராதித்து மகிழ்ச்சியாக்கி குலுகுலமாக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டது போல உங்களை விடுவதற்கு அல்ல. அது பாவிகளின் சபை, சம்பத்துள்ள சபை, பெருக்கமுள்ள சபை, மகிழ்ச்சி உள்ள சபை, காலம் ஆகும் போது அக்கினிக்குள்ள போக சபை. அது தப்பாது. நீங்கள் வஞ்சிக்காதபடி கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. அப்ப அன்றைக்கே பவுல் காலத்திலே வஞ்சனை இருந்தது. இந்த டெக்னாலஜி வந்த பின்பு பெரும் வஞ்சனை கூட்டம், பெரும் வஞ்சனை கூட்டமாய் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியாதா இவங்களை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, ஒருவராலும் முடியாது, தேவனால் மாத்திரம்தான் முடியும். நான் என்ன தண்ணி ஊத்தினாலும் என்ன அப்போல நட்டாலும் சரி, நம்மளால ஒண்ணு நடக்காது. ஆனபடி சபையை கிறிஸ்துவுக்குள்ளே கொடுத்து போவதற்கு இந்த ஊழியக்காரர்களுக்கு தெரியாதா? அல்லேலூயா. இன்றைக்கும் சொல்றாங்க, நீங்க ஜெபம் பண்ண கூப்பிடுங்க, கடிதம் போடுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வஞ்சிக்கிற கூட்டம் எங்கேயோ ஒரு நாள் ஒரு ஜெபம் பண்ணி பிள்ளை கிடைச்சிட்டான், அத மேடையில ஏத்தி பாஸ்டர் தள்ள வச்சு ஜெபிச்சிட்டாரு, எனக்கு பிள்ளை கிடைச்சிச்சு சொல்லி அது ஒரு சாட்சி. எங்கேயோ ஒரு வீடு கட்ட முடியாம இருந்த இடத்துல வீடு கட்ட முடிஞ்சுதான், அது ஒரு சாட்சி. அது எல்லா பரம்போக்கும் நடக்கும். கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லா மதஸ்தாருக்கும் பிள்ளை கிடைக்கும், எல்லா மதஸ்தாரும் கட்டுவார்கள் வீடுகள். அது நடக்கும் காரியம். கர்த்தர் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல, யாரையும் தள்ளுகிற தேவன் அல்ல. உலகத்திலே உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற ஜாதி மதம் அவன் இவன் என்று பார்ப்பதிலே காரியம். கர்த்தருடைய ஒரே சத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட அந்த சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத வச்சு விளையாடி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற காலத்துல நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி இல்லை இன்றைக்கு. தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இல்லை. கர்த்தர் விரும்பாது ஒன்று, செய்கிறது ஒன்று. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை நம்மால் செய்ய முடியல. கர்த்தர் எதை குறித்து பேசுகிறார் அதை செய்ய முடியல. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் காலம் வரை நமக்கு மகிழ்ச்சி இருக்காது. ஆவியின் மகிழ்ச்சி எப்ப வரும் என்று சொன்னால், இந்த உலகத்தை வெறுக்கும் போது, இந்த உலகத்தை வெறுக்கும் போது, இந்த அழிந்து போற உலகத்தை நீங்க எப்ப வெறுக்க தொடங்குறீங்களோ, ஆவியின் மகிழ்ச்சி தேவ வார்த்தையினாலே உனக்கு கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆவியின் மகிழ்ச்சி உங்களை கட்டாவிட்டால் மரணம் வர ஒரு சொப்பனம் காணலாமே தவிர ஒண்ணுமே பார்க்க முடியாது மக்களே. அல்லேலூயா. ஆவியின் மகிழ்ச்சியாக்கும் உன்னை அறியாம கர்த்தர் கட்ட வேண்டியதே. உன்னை அறியாம ஒவ்வொரு காரியங்களும், வீடானாலும் சரி, பூமியானாலும் சரி, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, ஒரு கணவனாலும் சரி, ஒரு புருஷனாலும் சரி, பிள்ளை செல்வமானாலும் சரி, ஆவியின் மகிழ்ச்சி உன்னை அறியாம செய்து கொண்டிருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம்தான் நேச்சுரல்ட்டே இருக்குது என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தைசலா. இப்ப நிறைய பெண் பிள்ளைகளும் இறங்கிட்டாங்க ஊழியத்துக்கு. நிறைய பெண் பிள்ளைகள் ஆராதிக்கிறதும், கள்ளம் சொல்லுறதும், அடிச்சு என்னெல்லாமோ சொல்லுறதும், ஏமாத்துகிறதும். நல்லா வந்த பெண் பிள்ளை இப்ப மேக்கப் எல்லாம் போட்டு எல்லாம் சொல்லண்ட சிம்பிளாய் சாரியெல்லாம் உடுத்த பிள்ளை மாடலிங் எல்லாம் போய் பயங்கர ஆராதனையாக இருப்பான், பயங்கர பாடல்களாக்கும், கவரத்தக்க பாடல்கள். அப்பப்பா, அல்லேலூயா. இதுதான் சபை என்று சொன்னா இது ஒரு வேசித்த சபை. சபை இது கிடையாது. சபையுடைய ஒழுங்கே
உங்களுக்குள்ளே ஆவியானவர் இன்றைக்கு என்ன கிரியை செய்ய அதுதான் சபையோட ஒழுங்கு. அந்த ஆவியான கிரியை செய்யாவிட்டால் சபை ஒழுங்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். பாடல் வேண்டாம், ஏன்னா ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லிதான். பாடல் வேணும், துதி வேணும், ஜபம் வேணும். எதுக்குன்னு தெரியுமா? நீங்கள் பார்ப்பதற்கோ நான் பார்ப்பதற்கல்ல, கர்த்தர் பார்ப்பதற்கு. ஒரு மேக்கப் போட்டு பாடி கர்த்தர் ரசிப்பதில்லை. ஆமென். சுலேமித்தியரை ரசித்தது போல, கர்த்தர் நேசித்தது போல, ஒழுங்குள்ள பிள்ளைகளை கர்த்தருக்காய் வாழுகிறவர்கள் கர்த்தரை துதிக்கிறதும் பாடுகிறதையும் பார்த்து கர்த்தர் பரலோகத்தில் இன்றைக்கும் ரசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழலை குழந்தைகள் பாடுகிறது போல கர்த்தர் இன்றைக்கும் ரசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள இல்லாம ஒரு காம விகாரத்துக்கு ஏதோ போல ஒரு பாட்டு பாடி சபையை மயக்கணும், ஒரு கூட்டம் ஆட்களை என் பக்கமா இழுக்கணும், ஒரு கூட்டம் ஆட்களை இழுத்து என்ன தேங்காய் கொலை செய்ய போறாங்க. வஞ்சிப்பு தான் நடக்குது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஒரு சுக்கு நடக்கிறது கிடையாது. என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் பரலோகம் என்பது கொடூரமான கஷ்டமாகும். ஆமென். அதனால தேவ பிள்ளைகள் சொல்ல, அந்த ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்குள்ள பலமாய் கிரியை செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கஷ்டமாக்கும். அதனால எது வந்தாலும் சரி, பரலோகத்துக்கு முன்னேறி போதோடைய கிரியைகளை செய்து இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? நான் ஒரு ஊழியக்காரர், கடந்த அவருடைய மகன் இறந்துன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சாதிச்சாங்கன்னு கேளுங்க. நீங்க போமா கேட்கணும், என்ன சாதிச்சீங்க அந்த ஊழியத்தில் கேட்டுக்கொள். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. இல்ல டாப் ஊழிய கலவைக்காரங்க, நீங்க என்ன நீங்க பாஸ்டர் சாதிச்சீங்கன்னு கேட்ட சொல்லுவாங்க, நாங்க அங்க சபை கட்டணும், அங்க குருசேடு நடத்தணும், இங்க குருசை இயேசுக்காக அந்த வேலை செய்து இந்த இயேசுட்ட போய் கேளுங்க, அவனை தெரியாதுன்னு சொல்லுவாரு. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். இதுதான் உண்மை இன்றைக்கு உள்ள நிலைமையில. அப்ப நீங்களும் ஆண்டவராய் இயேசு வருகிற நீங்கள் வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. சரி, கொஞ்சம் வசனத்தை படிச்சு முடிப்பேன். போவோம், அடுத்த பாருங்க. ஏனெல் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். என்னுடைய ஒரு மைண்ட்ல பார்த்தா, ஒரு 34 ஆண்டுகளுக்கு முன்னே குவைத்தும் ஈராக்குமாய் ஏதோ ஒரு பிரச்சனை. ஈராக்கு மன்னன் சதாம் ஹுசேன் அங்கே குவைத் ராஜாவிடத்துல ஏதோ ஒரு இட பிரச்சனையில பேச வந்திருந்தாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போதே குவைத் ராஜா முகத்துல துப்பிட்டார் கோபத்துல. இந்த சதாம் தன் தேசத்துக்கு போவதற்கு முன்னே குவைத்தை நெருங்கியாச்சு. யாரு? ஈராக்கு தேசம். அந்த நாள்ல ஏதோ ஒரு காரியத்துக்கு இவர் சைன் பண்ணவில்லை என்று சொல்லியும், அணு ஆயுதங்களை உண்டாக்குவதிலையும், இன்னும் அவருக்குள்ளே சூழ்ச்சியான ஒரு பாம்பு உடைந்தாலே உலகம் அழியத்தக்க தந்திரமான பாம்புகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு வெளி பப்ளிகேஷன் உண்டு பண்ணிதான் அவருக்கு நேராக அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த நாளில் அநேக இந்த சவுதி எல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. பல நாடுகள் மத்திய கிழக்கு ஹெல்ப் பண்ணனால எல்லா நாட்டிலிருந்து அமெரிக்கா வருவதற்கு பிளேன் அனுமதி இல்லை. எல்லா மத்திய கிழக்கு கிடுங்கிடுச்சு. அன்னைக்கு மத்திய கிழக்கு எல்லா வீடுகளிலும் சதாம் அதை அணு ஆயுதத்தை திறந்து விட்டா கேஸ் கொண்டு விடும் என்று சொல்லி எல்லா இடங்களும் பூட்டி 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 பயங்கரமா மக்கள் மெட்டீரியல் எல்லாம் வீட்டுக்குள்ள வாங்கி வைத்து வெளியே வராதபடி அன்னைக்கு சவுதிகள் வீட்டுக்குள் அடைபட்டார்கள். நான் அங்க இருக்கேன். அப்ப அல்லேலூயா, அல்லேலூயா.
எங்களுக்கு வீடும் இல்லை, ஏன்னா ஆட்டுக்கூட்டம் போல எங்க வீடு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எங்களை பார்க்குவதற்கும் யாரும் இல்லை, கவனிப்பதற்கும் யாரும் இல்லை. எங்க மேலத்தான் 40 பிளைன் 50 பிளைன் இத்த பிளைன் பறந்து கொண்டிருக்குது. அந்த நாள்ல எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. அப்ப அந்த காலம் தான் ராஜீவ்காந்தி இறக்குற ஒரு காலகட்டம். அப்ப புரிந்து கொள்ளுங்க, என்ன யுத்தம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், தேவன் அழிக்க வேண்டும் என்று தீர்மானிக்க அந்த இடம் அழியுமே தவிர வேறொரு மனுஷனோ ஒரு இடமோ ஒருவனால் அழிக்க முடியாத காரியம் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாத்தையும் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோட ஈராக்குடைய வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கும் இல்ல காரியம் ஆண்டவர் முன்னே சபித்ததாக்கும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். பாபிலோன் ஆராதனைகளும் தேவிகளும் தேவர்களும் பாபிலோன்ல இருந்து வந்ததாக்கும். அதனால அன்றைக்கே வெளிப்பாடு சபித்தார். அந்த மதுவை எல்லாரும் குடித்தார்களே என்று சொல்லி, அந்த சாராயத்தை உலக ஜாதிகள் குடித்தார்கள் என்று சொல்லி விக்கிர ஆராதனை செய்வதை சபித்தார். அது தொடக்கமே அங்கிருந்து வந்ததுனால அது இனி இருக்காது என்று சொன்னபடியே இன்றைக்கு வரை அந்த இடம் கெட்டி எழுப்பப்படவில்லை. ஆனால் அதுக்குள்ள கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் ஜாதிகளுக்கு வெளிச்சமா இயேசு வந்தேன் என்று கர்த்தர் சொல்ல, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யுத்தங்கள் அந்த நாள்ல எழுதி கொடுத்த அந்த ஆண்டவராய் இயேசு 2000 வருஷத்துல முன்ன எழுதினது சொல்லி கொடுத்தது மத்த எழுதி இருக்கார். அப்ப முன்னாட்கள்ல யுத்தம் வந்தாலும் சரி, இப்ப உள்ள யுத்தத்துக்கும் முன்னாளுக்குள்ள யுத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப மத்திய கிழக்கு முழுவதுமே கத்தராலும் சரி, குவைத் ஆனாலும் சரி, பஹ்ரைன் ஆனாலும் சரி, துபாய் ஆனாலும் சரி, ஒமான் ஆனாலும் சரி, அங்கே உள்ள ஈரான் ஆனாலும் சரி, இஸ்ரேல் ஆனாலும் சரி, மற்றும் சவுதி அரேபியா, எல்லா நாடுகளுக்கும் இப்ப ஒரு கிடுக்கமாக்கம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். விலைவாசி ஜாஸ்தி, சாதாரண வருகிறது கிடையாது, எல்லாம் பிரச்சனை குழம்பி இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் தான் ஆண்டவராய் இயேசு கடைசி காலத்தில் அகங்காரிகளுக்கு வர போற பிரச்சனை என்று சொன்னது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நம்ம இந்திய மோசம் கிடையாது, அகங்காரிகள் தான். ஆனாலும் எங்கெல்லாமோ கர்த்தரோட ஏழை பிள்ளைகள் பிழைப்பதற்கு தான் கர்த்தர் இந்தியாவை இன்றைக்கு அப்படியே வைத்திருக்கிற சமாதானத்தோடு. அல்லேலூயா. அப்ப இப்போது அவர்கள் இஸ்ரவேலை ஒதுக்குவதற்காக புது புது மற்ற நாடுகள் இருந்து வாங்குவதும் புது புது சாதனை கண்டுபிடித்து வச்சிருந்தாங்க. பல பல ஏவுகணைகள், பூமியில தொலைத்து போறது, வானத்தில் மேலே விடுகிறது, இன்னும் கடலோடு உள்ள எல்லாமே அவங்களும் கொஞ்சம் பல நாடுகளை வாங்கி கண்டுபிடித்து வைத்திருந்தாங்க. இது இருந்தா இஸ்ரவேலுக்கு ஆபத்து. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு தலைவலிதான். இஸ்ரவேலு தலைவலியா இருக்கிறதுனால நம்முடைய பெஞ்சமின் அவர் சொல்லி இருப்பார், இன்னும் ஆபத்து தான் எங்க தேசத்துக்கு பிரச்சனை. காரியம் என்னன்னு சொன்னா, இயேசு வரும் வரை யுத்தம் நடந்து கொண்டிருக்கும், இயேசு வருவர பிரச்சனை இருக்கும், இயேசு வருவர போராட்டம் இருக்கும். கர்த்தர் குறிப்பிட்ட ஆட்கள் சாக மாட்டாங்க, குறிப்பில்லாத ஆட்கள் கண்டிப்பா செத்துத்தான் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கும். கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் பாத்திரம் இஸ்ரவேல் இருக்குது. அது சிலவேளை சிதறப்பட்டு இருக்கலாம், பல இடங்கள்ல இருக்கலாம். அவர்கள் எல்லாம் ஆண்டவராய் கர்த்தர் கூட்டி சேர்ப்பான். அப்ப இந்த நாள் யுத்தம் என்பது ஒரு கொடூரமான யுத்தம். மத்திய கிழக்கு முழுவதுமே இப்ப ஈரானுக்கு விரோதமா இருக்குது. காரியம், அமெரிக்காவோடு இந்த நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவோடு உள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு. பெட்ரோல் ரிலேஷன்ஷிப், அநேக காரியங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அநேக நாடுகள் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால ஒரு நாடும், எல்லா நாடுகளுக்கும் தலைவர்கள், அவர்கள் எத்தனை காலம் இருப்பாங்கன்னு தெரியல, தலைவர்கள். அப்ப அவர்களுடைய ஒப்பந்தம் இல்லாம, தேவையில்லாம வீண்காரியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இதில் அதிகமான வீண்காரியம் செய்யறது ஈரான் ஒரு ராஜ்யம். அல்லேலூயா. இரண்டாவது வடகொரியா, அவனும் கீழ்ப்படிய மாட்டான். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எத்தனை பேர் புரியுது? அந்த வடகொரியாவும் கீழ்ப்படியாது, இவனும் கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்ப இந்த யுத்தம், இனி நாங்கள் உங்களுடைய பொறுப்பு, உங்களை மிண்டு நாங்கள் ஒன்றுமே உண்டு பண்ண மாட்டோம் என்று சொல்லி
சைன் பண்ணி அமைதியா இருந்தா இந்த யுத்தம் இருக்காது. அல்லேலூயா. அது பெண்ண மாட்டோம், அதுக்கு ஒப்பந்தம் வரமாட்டோம்னு சொன்னதுனால தான் இந்த யுத்தம் அவர்களுக்கு விரோதமாய் வந்தது. அல்லேலூயா. இப்ப அந்த நாடு படுக பாடு மத்திய கம்ப்ளீட் ராஜ்யம் ஈரானுக்கு விரோதமா இருக்குது. இப்ப அந்த நாடுகள் அலங்கோலம். இந்த நாடுகள் இனி எப்ப உருவாகி மேல வரும்? எவ்வளவு சேதங்கள். இவங்க இது எல்லாமே கர்த்தராகிய இயேசுவின் பூமி என்றும் இந்த பொருட்கள் அவருடையது என்றும் எங்களை மீட்டெடுக்க இயேசு வந்தார் என்பதையும் இந்த பொல்லாத ஜனங்கள் அறியாமல் இருக்கும் காலம் வரை இந்த அழிவு நடந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சமாதானமா இருப்பதற்குத்தான் அந்த பூமியை உண்டாக்கினார். சமாதானம் இருப்பதற்கு குடும்பங்களை உண்டாக்கினார். சமாதானமா இருப்பதற்கு ராஜாக்களை ஏற்படுத்தினார். சமாதானமா இருப்பதற்கு மந்திரிகளை ஏற்படுத்தினார். சமாதானமா இருப்பது பிரபுக்களை ஏற்படுத்தினார். ஏழைகளை சமாதானம் வைப்பதற்கு எல்லா திட்டங்களும் ஆண்டவராய் இயேசு செய்திருந்தார். இது எல்லாம் இந்த ஜனங்கள் அறியாம இருக்கிறதுனால தான் இந்த தேசத்தின் மேல் பெரிய குழப்பங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முன்னாட்கள் உள்ள யுத்தத்தை போல அல்ல, இப்போது எல்லா நாடும் யுத்தம், எல்லா நாட்டும் பிரச்சனை. புரியுதா? புரியுதா? ஆமே. உக்ரைன் பிரச்சனை, ரஷ்யா பிரச்சனை, பாகிஸ்தான் அடி. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே. பிரெண்ட்ஸா இருந்த நாடுகள் எல்லாம் பிரியுது. பிரெண்ட்ஸா இருந்த நாடுகள் எல்லாம் கலையுது. பாலஸ்தீனுடைய இடபாடு முடிஞ்சிருச்சு. இப்ப ஈரானுடைய இடபாடு முடிய போகுது. இப்படி எல்லா நாடுகளிலும் கலக்கம் வரும்போது நீங்கள் மனமகிழ்ச்சியாகவும் பழையது போல ஒரு வாழ்க்கை வாழாமல் அந்த ஜனங்களுக்காய் ஜெபித்து அமைதியுள்ள மக்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க அந்த காலமும் அழுக ஒரு காலமாக்க கர்த்தர் தந்திருக்க. இது நீங்கள் அறியாம இருக்கக்கூடாது, தெளிவில்லாம இருக்கக்கூடாது. அதுக்கு தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தரும் பரலோகத்தில் இருந்து துக்கத்தோடு பார்க்கிறது போல நாமும் துக்கத்தோடு பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. 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 அப்ப யுத்தங்கள் நடக்குது. ஆனாலும் அந்த நாள்ல உடனே வராது என்று சொன்னாலும் இப்ப நடக்கிற யுத்தத்துக்கும் அன்றைக்கு நடந்த யுத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இனி எத்தனை ஆண்டு காலம் போகும், எத்தனை நாட்கள் போகும் என்று சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா இயேசு சமீபமாய் வந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டு தேவ பிள்ளைகள் இனி உள்ள நாட்களை ஜாக்கிரதையாக கவனமாக புத்தியோடு ஆண்டுடைய பிள்ளைகள் கடந்து போவதற்கு தேவன் ஒரு இடமும் வெளிப்படுத்தாவிட்டாலும் சபைகளில் வெளிப்படுத்தியா அதை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இது கடைசி காலம் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாழ்படிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அல்லேலூயா. புரிஞ்சு கொள்ளுங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அல்லேலூயா. இப்ப உள்ள மக்கள் தொகையை பார்ப்போம்னு சொன்னா ஒரு 800 கோடி மக்கள் இருக்குன்னு பார்ப்போம். உலகம் எங்கும் சம்திங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். முன் நாட்களை போல யாருக்கும் அன்பு இல்ல. முன் நாட்களை போல சகோதர சிநேகம் கிடையாது. முன் நாட்களை போல சகோதரி சிநேகம் கிடையாது. முன் நாட்களை போல அம்மா அப்பா சிநேகம் கிடையாது. முன் நாட்கள் போல மக்களிடத்திலும் அம்மா அப்பாவுக்கு நேசம் இல்லாத ஒரு காலகட்டமாக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. 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 கடந்த நாட்கள் இங்கே எங்கோ யாரோ ஒருவர் இறந்து போனதாகவும் அவங்களை அடக்கம் பண்ணுவதற்கு யாரும் வரவில்லை என்றும் யாரும் கூப்பிட்டு வரமாட்டேன் என்று சொன்னதாகவும் நம்ம சபையில ஒரு அம்மா உண்டு, என்ன இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் சாகும் போது நீங்க எல்லாரும் வந்து என்னை அடக்கம் பண்ணணும். ஏன்னு கேட்டேன். அது எங்க வீட்டு பக்கத்துல ஒருதி செத்தா, கேட்டீங்களா? அல்லேலூயா. செத்தா அடக்கம் பண்ணுவதுக்கு யாரும் வரல. கூப்பிட்டு யாரும் வராத உடனே அவங்க கேட்கிறாங்க, உனக்கு இந்த கதி தான் சொன்னா. அல்லேலூயா. உன்னை தேடியும் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க பாஸ்டர்.
அதனால சபை எல்லாம் சேர்ந்து வந்து என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. அவங்க சொன்னவங்க முன்ன வெக்கப்படக்கூடாதான். செத்த பின்பு என்ன வெக்கம் இங்க இருக்குது? அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே. வயதான காலத்துல அந்த புத்தி இருக்குது. பாஸ்டர் நான் பரலத்து போவேன்னு கேட்க முடியலையே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அப்ப முன் நாட்களை போல ஒரு மனுஷன் வீடு கட்டினால் முதல்ல போடுவதை காம்பவுண்ட் ஆக்கும். ஆமே, அப்படித்தானே? ஹல்லேலூயா. ஒருவனை எத்தி பார்க்க கூடாது, ஒரு நாயும் உள்ள வரக்கூடாது, நம்ம அங்கோட்டு போ, எல்லாம் சேஃப்டி ஆச்சு. ஹல்லேலூயா. ஆல்மோஸ்ட் வீடை பாருங்க, நாங்களும் காம்பவுண்ட் கட்டி இருக்கோம். ஆல்மோஸ்ட் வீடும் அடுத்தவங்களுக்குள்ள டீலிங் இல்லாதபடி அந்த அன்பு தணிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இந்த அன்பு தணிந்து போறதுனால ஒருவர்கிட்ட சுவிசேஷம் சொல்ல முடியாதபடியும் போயிடுச்சு. ஆமே. இல்லாவிட்டால் பழைய நாட்களை பாத்தீங்கன்னா தெருவில் காம்பவுண்ட்ல கூடி இருப்பாங்க, பேனு கொள்ளுவது, கதை பேசுறது, ஏதாவது கதை பேசுவாங்க, ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. பேசுற இடத்துல எல்லாமே சண்டைகளும் நடக்கும், பிரச்சனையும் நடக்கும், போராட்டம் நடக்கும், போலீஸ் கேஸும் வரும், கொலையும் வரும். இப்படி எல்லாம் பழைய நாட்கள்ல நடந்துட்டு. இப்போ தனக்கு தன மதுல போட்டதுனால நாம் பொறாமைக்குள்ளாகி விட்டோம். கோபம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். முகம் பார்த்து பேச முடியல, கோபம் ஆயிடுச்சு. அவனுக்கு பள்ளப்பார், அவனுக்கு கௌரவத்தை பார், அவனுக்கு அகங்காரத்தை பார், கொஞ்சம் பணம் வந்துட்டு. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். இவங்க வெளியில வரமாட்டாங்களோ, உள்ளத்தானே இருப்பாங்களோ, பல கேள்விக்குறிகள் இந்த காம்பவுண்ட் போட்ட வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த கடைசி காலம் அன்பு தணிந்து போற ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அன்பு தணிந்து போற காலகட்டம் என்று சொன்னாலே ஆபத்தான ஒரு காலகட்டம் நமக்கு வந்துடுச்சு என்பது அதோட அர்த்தம். ஆமென். ஆனபடி உங்க அன்புகள் தணிந்து போகாம பாசமுள்ளவராய் கடைசி காலம் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கடைசி காலத்தில் சபை கைவிடப்பட்ட பின்பு கொடூரமான குழப்பங்கள் உண்டாகும். அதுல ஒரு குழப்பம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். அல்லேலூயா. ஆமே. ஜனத்துக்கு விரோதமா ஜனம். நீ அமெரிக்காரனா, ஈரான்காரனா, நீ இஸ்ரேலுக்காரனா, இல்ல விட்டா லண்டன்காரனா, அப்படி ஜனங்கள் இப்ப இந்தியால கூட பிரிவு உண்டாக்க பாக்குறாங்க. மற்றவங்க எப்படின்னு சொன்னா, நீ கன்னியாகுமரிக்காரனா, நீ கேரளங்காரனா, நீ ஹிந்துவா முசல்மானா. அல்லேலூயா. இப்படி ஜனத்துக்கு ஜனம் விரோதத்தை எழுப்பி விடுகிற அந்த கடைசி காலம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாட்கள் கழியும் போது சபை இருக்காது, ஆவியான கிரியை செய்ய முடியாது, சபையெல்லாம் அடைக்கப்பட ஒரு காலம் வரப்போகிறது. அதோட முடிந்து கொஞ்ச காலம் யூடியூப் ஒன்றும் இருக்காது, காரியம் சாட்டிலைட் விடுகிறது. எல்லாமே வரும் காலம் மத்தேயு 24 படி தாளை விழத் தொடங்கும். ஒரு விஞ்ஞானம் வர்க்க செய்ய முடியாத ஒரு பயங்கரமான காலத்துக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கும். இப்போது கர்த்தர் தருகிற வசனத்தை கேட்டு புரிந்து கொண்டு காதுகளை இருதயத்தை அடைக்காம அந்த வசனத்தை மூலம் ரட்சிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியான சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். விரோதம் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். அல்லேலூயா. பஞ்சங்கள். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சில நாடுகள்ல பஞ்சம், பிள்ளைகள் எல்லாம் ஒரு நேரம் ஆகாரம் கிடைக்காதபடி, இந்த யுத்தத்தினால வரத்து போக்கு இல்லாம பல பிரச்சனைகளினால கொடூரமான பஞ்சம். இந்த பாலஸ்தீன் எல்லாம் கொடூரமான பஞ்சம். குளிக்க தண்ணி இல்லை, குடிப்பதற்கு சரியான தண்ணி இல்லாம கொடூரமான பஞ்சம். ஆப்பிரிக்கா போன்ற தேசங்கள் எல்லாம் இன்றைக்கும் கொடூரமான பஞ்சம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தலைநூத்து நிக்கிறேன்னு சொல்ற சில நாடுகள் எல்லாம் இனி பஞ்சத்துக்கு போக போகுது. ஏன்னு சொன்னா, புசித்து குடித்து திருப்தியானார்கள், நல்லா வாழ்ந்தார்கள். இனி பஞ்சத்துக்குள்ள போகும்போதுதான் அடுத்தவன் பட்டினி தெரியும். அதனாலதான் கர்த்தரை தேடுவாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்.
அதுவரை ஊமையான விக்கிரகங்களையும், அதுவரை தேவையில்லாத அல்லா தெய்வங்களையும், தேவையில்லாத மனுஷ குலங்களையும், முனிகளையும் பலவித தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் ஜனம் புறஜாதிகளிலே ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொன்னார். பஞ்சங்களும் பட்டினிகளும் கொள்ளை நோயில் மாத்திரம்தான் தேட முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுவரை இல்லாத தெய்வத்தை தொழுவாங்க, இல்லாத தெய்வத்தை கூப்பிடுவாங்க. கர்த்தர் அவர்களுக்கு மழை வர்ஷிக்க பண்ணி சந்தோஷத்தை கொடுத்ததுனால இன்றை வரை ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுகிற ஜனங்களை திருத்தி எடுப்பதற்கும், ஈரானை திருத்தி எடுப்பதற்கும் அங்கே பல லட்சம் கிறிஸ்தவர்கள் உண்டு, பல லட்சம் கிறிஸ்தவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. அவர்களை ஒடுக்கிக் கொண்டிருந்தாலும் அங்கே பல லட்சம் ஜனங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமாதானமாய் வாழ்வதற்கு, திருப்தியாய் வாழ்வதற்கு, அவருடைய சுவிசேஷம் எல்லாம் அந்த தேசத்தை பற்றி எறிவதற்கு தேவ பிள்ளைகள் கடைசி காலத்தில் ஈரான் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்காக மாத்திரமல்ல, நாமும் ஜெபத்திலே முன்னேற வேண்டும், நாமும் அநேகருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அப்ப கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கோம். கடைசி காலத்துல நம்ம தெளிவா இருக்க வேண்டும். கடைசி காலத்துல ஞானமா இருக்க வேண்டும். முடிப்போம், இதோட முடிச்சிடும். அல்லேலூயா. கொள்ளை நோய், கொள்ளை நோய் இனி வருமா வராதா? அல்லேலூயா. உலகத்தின் முடிவில் யுத்தங்கள் மாத்திரமல்ல, பஞ்சங்கள் மாத்திரமல்ல, கொடூரமான கொள்ளை நோய் என்ன செய்யும்? நம்மை மூடும். இப்ப கூட நீங்க மெடிக்கல் காலேஜில் போய் பார்க்கணும். என்ன? அல்லேலூயா. ஒரு ஸ்கேன் பண்ணி, 2 ஸ்கேன் பண்ணி, 4 ஸ்கேன் பண்ணி விட்டும், 5-6 ஸ்கேன் பண்ணி விட்டும் நோயை கண்டுபிடிக்காம இனி மலத்தி போட்டோன்னு பார்ப்போம், கழுத்து குத்துல போட்டோன்னு பார்ப்போம். இப்படி ஸ்கேனுக்கு எடுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ரைசலா. ஆமே. இப்ப இந்த குழந்தை பிறந்த பிள்ளை 10 ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஆமே. எத்தனை ஸ்கேன்னு தெரியல. பழைய காலத்துல இது ஒண்ணும் இல்லை, அழகா பெத்தாங்க. இந்த கடைசி காலத்துல தேசம் வெறும் மாசமாய் பணத்துக்காக, யாரோ சம்பாதிப்பதற்காக, யாரோ நல்லா இருப்பதற்காக, உலக இச்சைகளுக்கு, பெரிய பெரிய காரை வாங்குவதற்காக, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டுவதற்காக, பெரிய பெரிய மாடி வீடை கட்டுவதற்காக, பெரிய பெரிய மதிலை கட்டி எழுப்புவதற்காக இந்த அன்பில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. பழைய டாக்டர் மாறுன்னு சொன்னா இப்படி அல்ல. ஒரு ஆள் ஏழைன்னு சொன்னா பில்லெல்லாம் கட் பண்ணி தருவாங்க. ரைசலா. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. துணிக்கடையில் அதிகமான வில்ல போட்டு விட்டு ஒரு டிஸ்கவுண்ட் தருகிறது போல, அதிக வில்ல போட்டு டிஸ்கவுண்ட் தருகிற போலதான் இன்றைக்கு ஆஸ்பத்திரியும். நல்ல வியாதிகள் வந்தா நம்ம வீடை வித்தாலும் தீராது. அல்லேலூயா, ரைசலா. நம்மை காக்காது கத்தராக்கும், நம்மை நடத்தி கொண்டு கத்தராக்கும். பெரிய பெரிய வியாதிகளுக்கும் துன்பத்துக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கொடுக்காம நம்மை பாதுகாத்துக் கொண்டிருப்பது கர்த்தராக. நம்ம அழிந்து விடக் கூடாது. கர்த்தருடைய வருகையிலே நாம் நிற்க வேண்டும் என்று தேவன் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு விடுதலையாக்கும் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து வரப்போற நாளுகளுக்காக நீங்கள் ஜாக்கிரதையாய் வேதத்தை படித்து கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.